வணக்கம் ஜெகன். இன்னைக்கு பலுச்சிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானை பற்றி ஒரு மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி பிஎல்ஏன்னு சொல்லக்கூடியவங்க, இந்த பலுச்சி வீரர்கள் பாகிஸ்தான் இராணுவத்தை நொறுக்கி எடுத்து ஓட ஓட துரத்துனதை நம்ம பார்த்தோம். முதல் முறையாக பெண்கள் தற்கொலைப்படையாக மாறி தாக்குதல் நடத்துனதை நம்ம பார்த்தோம். 3 நாட்கள் அவங்களுடைய குவேட்டால ஆரம்பித்து கடல் இந்த பக்கம் தெற்கு பக்கம் இருக்கக்கூடிய கவடார் வரைக்கும் கம்ப்ளீட்டாக டெசிமேட் ஆனாங்க. சீனர்கள் அங்கேருந்து அநேகமான சீனர்கள் அங்கேருந்து வெளியேறிட்டாங்க. அந்த இடத்துல இனிமேல் சேஃபாக வேலை செய்ய முடியாது. மேபி அவங்க திரும்ப வரலாம், அது அடுத்த விஷயம். பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. பஸ்னி போன்ற இடங்கள், அந்த மாவட்டங்களில் மாவட்டத்தோடைய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மற்றும் போலீஸ் கமிஷனர் இவங்களையும் சிறைப்பிடித்து வச்சிருக்கக்கூடியது. ஸோ இப்போ பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி கிரவுண்டை ஹோல்ட் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஏன்னா குவேட்டால இருக்கக்கூடிய அவங்களுடைய இராணுவ தலைமையகத்தில் மட்டுமே 50,000 வீரர்கள் இருக்கிறாங்க. பட் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, பாகிஸ்தான் இராணுவமோ அவங்களுடைய ஃப்ரான்டியருக்கு ஒரு துணை இராணுவமோ அவங்களுடைய காவல்துறையோ அவங்களுடைய ஐஎஸ்ஐயோ இனிமே பலுச்சிஸ்தானில் ஃப்ரீயாக நடமாடவே முடியாது அப்படின்ற அளவுக்கு தான் இன்னைக்கு நிலைமை மாறி இருக்கு. பலுச்சிஸ்தானுடைய முதலமைச்சர் கூட இன்னைக்கு சாலை மார்க்கமாக எங்கேயுமே போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்படின்னா முதலமைச்சருக்கே பாதுகாப்பு இல்லை, அங்கே இருக்கக்கூடிய இராணுவ தளபதிகளுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னா இது கீழ்நிலையில் இருக்கக்கூடிய அவங்களுடைய அரசு ஊழியர்கள்லாம் என்ன நிலைமையில் இருப்பாங்க அப்படின்றத தெளிவாக பார்த்துட்டோம். ஸோ ஒரு சக்ஸஸ்ஃபுல் மிலிட்ரி ஆப்ரேஷன் அவங்க பண்ணாங்க. இப்போது இவங்களுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிஃப் இவங்களுடைய பாராளுமன்றத்தில் February 2 ஒரு வீர உரை ஆற்றியிருக்காரு. இந்த வீர உரையில் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, பலுச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய பிஎல்ஏ நூற்றுக்கணக்கான பொதுமக்களை கொண்டுட்டாங்க, பல பாதுகாப்பு படையினரை கொண்டுட்டாங்க, நாங்கள் வந்து 165 பயங்கரவாதிகளை பலூச்சி பயங்கரவாதிகளை கொண்டுட்டோம் அப்படின்னு பேசிட்டு, அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா சில முக்கியமான ஒரு இதை சொல்லியிருக்கிறார். அதாவது சில கான்செப்டை வந்து அவர் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, வீரமான இராணுவம் 125 பயங்கரவாதிகளை நாங்கள் கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, பலுச்சிஸ்தான் வந்து ஒரு மிகப்பெரிய லேண்ட் பேஸு, 43% பாகிஸ்தான் அப்படின்றது பலுச்சிஸ்தானில் தான் இருக்குது. இப்போ இந்த இவ்வளோ பெரிய இடத்த இப்போ நம்மளுடைய படையை வச்சு நம்மளால மேனேஜ் பண்ண முடியல. ஃபஸ்ட்டு இடம் பெருசு, நம்மக்கிட்ட துருப்புகள் அவ்வளோவா இல்லை, மேனேஜ் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் அட்மிஷன். 2வது, அங்கே இருக்கக்கூடிய பலூச்சி வீரர்கள் ஹைடெக் வெப்பன்ஸ் வச்சுருக்காங்க. பாகிஸ்தானுடைய மதிப்பு படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மில்லியன் பாகிஸ்தான் ரூபி அளவுக்கான வெப்பன் ரைஃபிள்ஸ் அவங்ககிட்ட இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தெர்மல் இமேஜிங் சைட்னு சொல்லி கிட்டத்தட்ட $20,000 மதிப்புள்ள அந்த பர்சனல் கியர், இது இந்திய ராணுவத்தே கிடையாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா $20,000 இதாவது மதிப்புள்ள கவசம், அவங்களோட மிலிட்ரி கியர் மற்றும் துப்பாக்கிகள் அவங்ககிட்ட இருக்குது. நம்மளுடைய இராணுவ வீரர்கள், அதாவது பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட கூட நெருங்க முடியல, நம்மகிட்ட ஆயுதங்களும் கிடையாது, சண்டை போடுறதுக்கான திறனும் கிடையாது அப்படின்ட்டு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இங்கே போயிட்டு வரக்கூடிய ரோடு இதெல்லாம் பெரிய லெவலில் இல்லை. இதே தான் நாமளும் சொன்னோம். சாலை இல்லாமல் அந்த மக்கள் உணவுக்கு கஷ்டப்படக்கூடிய நிலைமைக்கு வச்சு குடிக்க தண்ணீர் கூட, சுகாதாரமான தண்ணீர் கூட கொடுக்க முடியாத உங்களால் அந்த மக்கள் எதிர்த்து போராட தான் செய்வாங்க அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் இது. ஸோ கிளியர் கட்டாக இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இடம் பெருசு, எங்ககிட்ட வீரர்கள் இல்லை. பலூச்சி வீரர்கள் ஒரு இராணுவ மிலிட்ரி கியர் அவங்க போட்டிருக்க பர்சனல் கிட்ட $20,000 மதிப்புள்ளது. பாகிஸ்தான் இராணுவத்துக்கிட்ட அதெல்லாம் கிடையாது. 3வது, அவங்க பயங்கர ஹைடெக் ஆயுதங்கள் வச்சிருக்கிறாங்க, உங்களுக்கு வந்து எங்ககிட்ட வந்து இந்த ஆயுதங்கள்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்னல் ஃபெயிலியர்ஸ் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதன் பிறகு என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு பிளேம் யாராவது போடணும் இல்லைங்களா, இதுக்கு காரணம் இதுதான் சொல்லிட்டு கிரிமினல் டெரர் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லி இதில் ஈரான்லேருந்து ஸ்மெகிள் ஆகக்கூடிய கச்சா எண்ணெய், அதோட வீடியோஸ்லாம் நம்ம சேனல்லே போட்டிருக்கோம். வாட்ஸ்அப் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும். அங்கேருந்து ஜிப்சி அந்த டொயோட்டோ வாகனங்கள் மூலிமா பேரலாக இந்த பக்கம் கிராஸ் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 4 பில்லியன் பாகிஸ்தான் ரூபாய் மதிப்புள்ள எண்ணெய், பெட்ரோல், டீசல், எந்த விதமான எக்ஸைஸ் டியூட்டி எதுவுமே இல்லாமல் ஈரான் பலுச்சிஸ்தானுக்கும் பார்டர் இருக்குது. ஸோ அங்கேருந்து இவங்க கிராஸ் பண்ணுறாங்க. ஈரானுக்குமே பார்த்தீங்கன்னா சாங்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ப்ரைவேட்டாகவே அவங்க பண்ணலாம். ஸோ 150% டேக்ஸ் இருக்குது. ஸ்ட்ரெயிட்டாகவே உங்களால் வந்து கள்ள மார்க்கெட்டில் ஈஸியாக விற்க முடியும். ஸோ இது பெரிய லெவலில் பலுச்சிஸ்தான் இராணுவத்துக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கெல்லாம் பெரிய கவலையெல்லாம் எதுவும் இல்லை, பொதுமக்களுக்கெல்லாம் பெரிய ஒரு இதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு
இது வந்து கிரிமினல்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய உளவுத்துறையான ராதா இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பேசியிருக்காரு. இப்போ உங்க ராணுவத்தை பஞ்சாபி இந்த சோகால் பஞ்சாபி சல்வார் கமீஸ் ராணுவத்தை ஓட ஓட விரட்டுறாங்க. அந்த வீடியோலாம் நம்ம டெலிகிராம் வாட்ஸ்அப் சேனல்ல ஷேர் பண்ணியிருக்கோம், மறக்காம பாருங்க. லிட்ரலா தலதெறிக்க ஓடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பலூச்சி வீரர்கள் துரத்திட்டு ஓடுறாங்க. 3000 பலூச்சி வீரர்கள் ஒரு பக்கம், கிட்டத்தட்ட 50,000 பாகிஸ்தான் துருப்புகள் ஒரு பக்கம். இவங்க கிட்ட 1970கள் 80களில் இந்த திமிரு பாருங்க. இவங்க கிட்ட வந்து ஒரு பிபிசி ஊடகத்தில் கேட்குறாங்க. அப்போ பூட்டோ பிரதமராக இருந்த டைம் நினைக்கிறேன். ஆமாம், பூட்டோ பிரதமராக இருந்த டைமில் கேட்குறாங்க, இந்திய ராணுவம் உங்களை விட 4 மடங்கு எண்ணிக்கையில் அதிகமானது. அப்போ நம்ம 10 லட்சம் பேர் இருந்தோம், அவங்க 2 லட்சம் பேர் இருந்தாங்க கிட்டத்தட்ட. எப்படி நீங்கள் வந்து இந்திய ராணுவத்தை சண்டை போட முடியும்னா, இந்திய ராணுவம் அவங்க குறிப்பாக சொன்னது இந்துக்களை சொல்கிறாங்களாமா, அவங்க 4 பேருக்கு நாங்கள் ஒருத்தர் சமம், அந்த அளவுக்கு நாங்கள் வலிமையானவன்ட்டு. இப்போ பலூச்சி வீரர்கள் 3000 பேர், இந்த முட்டாள்கள் 50,000 பேர். இவங்களுடைய வலிமை என்னன்ட்டு 71ல் இந்திய ராணுவம் இவங்களுக்கு ரொம்ப தெளிவாக உணர்த்தினாங்க. இப்போ பலூச்சி வீரர்கள் உணர்த்திக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு. ரெண்டாவது, எங்ககிட்ட ஆயுதம் இல்லை, அவங்ககிட்ட ஆயுதம் இருக்கு. இதே கவாஜ் ஆசிஃப் இதுக்கு முன்னாடி இருந்த இம்ரான்கான் அரசாங்கத்தில் இவங்க என்ன சொன்னாங்கன்னா, அமெரிக்கா $6 பில்லியன் அளவுக்கான ஆயுதங்கள், கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி மதிப்புள்ள ஆயுதங்களை விட்டு சென்றுட்டாங்க இதில் தாலிபான்கள் கிட்ட. அந்த தாலிபான்கள் இப்போ அதை வந்து தாலிபான்களுக்கு ஆதரவாக காபூல் குறிப்பாக ஃபைட் பண்ணி காபூலை மீட்டெடுத்தது தெரிக்கி தாலிபான் பாகிஸ்தான் தான் பண்ணாங்க. அவங்க பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தாலிபான்கள். இவங்க 2 பேரும் அந்த கேஷ் கிடைக்கும் போது அதை பிரித்து எடுத்துக்கிறாங்க. ஒரு ராணுவம் இன்னொரு ராணுவத்திலிருந்து ஆயுதங்கள் எடுக்கும்போது அதில் சில குழுக்கள்லாம் இருக்கும்போது பிரித்து எடுப்பாங்க. ஸோ அதில் கணிசமான ஆயுதங்கள் இன்னைக்கு தெரிக்கி தாலிபான் பாகிஸ்தான்கிட்ட இருக்குது, ட்ரோன்கள் உட்பட அமெரிக்க ஆயுதங்கள். அதை அவங்க பலூச்சிகளுக்கு கொடுத்துருக்காங்க. இன்னமும் புதுசாக இவருக்கு வந்து நியூஸ் கிடைச்ச மாதிரி, ஐயோ பாருங்க அவங்ககிட்ட அதிநவீன ஆயுதங்கள் இருக்குன்ட்டு அவங்க உங்களை ராணுவத்தை வந்து குருவி சுடுற மாதிரி சுடுறாங்க, காக்கா குருவி சுடுற மாதிரி சுடுறாங்க. ஹை அண்ட் கேமராஸ் HD ஹை டெஃபினேஷன் வீடியோ எடுத்து டெலிகிராமில் போடுறாங்க, நமக்கு அனுப்புகிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்த பிறகும் இவங்க பாராளுமன்றத்தில் போய் இவர் பேசிகிட்டு இருக்காரு. மூணாவது, வெக்கமாக இருக்கணும். ஒரு இராணுவத்துக்கு சீருடை போட்டுட்டு ஒரு வெக்கமே இல்லாமல் நம்மளுடைய வீரர்களால் சண்டை போட முடியல, எங்ககிட்ட ஆயுதங்கள் இல்லை. 1999 கார்கில் போரில் ஜெனரல் VP மலிக் அவர்கள் இராணுவ தளபதியாக இருக்கும்போது நம்ம கிட்ட ஆயுதங்கள் இல்லாத ஒரு சூழ்நிலையில் என்ன இருக்கோ அதை வச்சு சண்டை போடுவோம், கார்கிலை மீட்டெடுப்போம் சொன்னதுதான் இந்திய ராணுவம். இந்த முட்டாள்களுக்கு இங்க ஃபைட் பண்ணக்கூடிய திறனை விட்டுருங்க. நாங்க ஆயுதங்கள் இல்லை அதனால போய் சண்டை போடணும்னா போய் கையில சண்டை போட, அதான் ராணுவம். இப்போ இவங்களுடைய ராணுவத்தோடைய தன்மை என்ன, திறன் என்ன அப்படின்றத பார்த்துட்டோம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்தியா தான் காரணம், கிரிமினல் நெட்வொர்க் தான் காரணம். அங்கிருந்து இப்போ டீசலை கடத்தி இங்கே எடுத்துட்டு வராங்க. 4 பில்லியன் அளவுக்கான பாகிஸ்தானோடைய இதுக்கு இங்கேருந்து நஷ்டமாகுது அப்படின்ற போது இந்த கடத்தலை பண்ணிக்கிட்டு இருக்கிறதே அங்கே பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ராணுவ அதிகாரிகளும் ராணுவ வீரர்களும் தான். இவங்க சிண்டிகேட்டாக இதை பண்ணிட்டு இருக்காங்க, இவங்களுக்கும் நல்லா தெரியும். அதன் பிறகு இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியாவுடைய உளவுத்துறை தான் பண்ணுது. ஆமா, பண்ணலை. இது வந்து அதிக நம்மளோட அரசாங்கத்தோட அஃபீஷியல் ஸ்டாண்டு. ஏன் பண்ணனா என்ன தப்புன்னு தான் நான் கேட்குறேன். ஏன் நீங்க என்ன இந்தியாவில் வந்து பஹல்காம்ல தாக்குதல் நடத்துவீங்க, டெல்லியில தாக்குதல் நடத்துவீங்க, பெங்களூர்ல நடத்துவீங்க, கல்கட்டாவில் நடத்துவீங்க, நாங்கள் வந்து பூ பறிச்சுட்டு உட்காந்துருப்போமா? ஸோ இந்திய உளவுத்துறை செய்தா அப்படின்னா அதுக்கு பதிலை நான் வந்து உங்ககிட்ட விட்டுறேன். பட் இப்போ இருக்கக்கூடிய LETயோடைய துணைத் தலைவன் கசூரி சொல்றது, அவன் ஓப்பனாக பேசியிருக்கான். என்னன்னா, காஷ்மீரை ஃப்ரீயாக விட்டுட்டோம்னா, காஷ்மீர் பற்றி எறியாமல் நல்லா அமைதியாக கோல்டாக இருந்துச்சுன்னா இப்போ பலுச்சிஸ்தான் தப்பிச்சிரும். காஷ்மீரில் நம்ம கை வச்சோம்னா பலுச்சிஸ்தான் இங்கே பற்றி எரியுதுன்ட்டு. ஸோ பயங்கரவாதிகளுக்கே ஜியோ பொலிட்டிக்ஸ் தெரிஞ்சிருக்கு. நீ காஷ்மீரில் கை வச்சோன்னா அங்கே பலுச்சிஸ்தான் பற்றி எரியும்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடியவங்க டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கு தெரியல. இப்போ இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இது ஏன் ஓப்பன் அட்மிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா கிட்ட ஒரு 300 மில்லியனுக்கான ஒப்பந்தத்தை போட்டாச்சு. வாங்க பலுச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய கனிம வளங்களை கொள்ளடிச்சுட்டு போங்க, எங்களுக்கு வந்து ஒரு கட்டிங் கொடுத்தா போதும் அப்படின்ட்டு இப்போ இங்கே வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இவங்களை. சைனா கிட்ட ஏற்கனவே திருடி தின்னாச்சு. சீன நிறுவனங்கள், இது கன்ஃபார்ம்டான நியூஸு. பட் இதை வந்து நான் ஓப்பனாக அந்த வீடியோஸ்லாம் பப்ளிஷ் பண்ண முடியாது. சீனர்கள் துண்டை காணும் துணியை காணும்னு சொல்லி உயிரை கையில் பிடிச்சிட்டு அங்கேருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. இனி சீனாவில் இருந்து அவங்களை கட்டாயமாக திரும்ப பாகிஸ்தானுக்கு அனுப்புனா தான், கவடாரில் போனால் தான் இது பண்ண முடியும். ஸோ 2 நாடுகள்கிட்டையுமே இவங்க பணம் வாங்கியிருக்காங்க. இப்போ இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை காமிச்சு, பாருங்க எங்களால் எதுவும் பண்ண முடியல, எங்ககிட்ட ஆயுதங்கள் இல்லை, நாங்கள் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறோம், ஸோ தயவு செய்து கொஞ்சம் பணம் கொடுங்க. எப்படி இவங்க தாலிபான்களை வளர்த்து
சோவியத்தை வீழ்த்துறதுக்கு அமெரிக்காவுக்கு உதவி கோடிக்கணக்கான பணத்தை சம்பாதிச்சாங்களோ அதே மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை இவங்க திரும்ப பார்க்குறாங்க. ஆனால் இந்த முறை இருக்கிறது ட்ரம்ப், இந்த முறை இருக்கிறது அமெரிக்கா வேற. இந்த கனிம வளங்களுக்கான கான்ஃபரன்ஸ்ல பாகிஸ்தான் அழைக்கவே இல்லை. ஸோ அமெரிக்கா இந்த இடத்துல எந்த நிதியும் கொடுக்க போறது கிடையாது. ரெண்டாவது, இவங்க இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரே கல்ல 2 மாங்காய் அடிக்கிறாங்களா. அதாவது அமெரிக்க ராணுவத்தை எப்படியாவது உள்ள கொண்டு வரணும், அதே மாதிரி அமெரிக்க ராணுவத்தின் மேல தாக்குதல் நடத்தணும். பலுச்சிஸ்தான் தாக்குதல் நடத்தி எப்படி இவங்க அந்த காலத்துல பண்ணாங்களோ, இந்த பேக்கரி டீலிங் பண்ற வேலையை பாகிஸ்தான் பக்காவா பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை அமெரிக்க ராணுவத்தை உள்ள கூட்டு அமெரிக்காவை வச்சு பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மியை காலி பண்ணிட்டு அதே சமயம் காசும் சம்பாரிச்சுக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி இவங்க பண்றாங்களாமா. பட் அமெரிக்கா பூட்ஸ் ஆன் கிரவுண்ட் பாகிஸ்தான்ல கண்டிப்பா காலை வைக்க மாட்டாங்க. மேபி ஈரானை தாக்குறதுக்கு ஒரு மிலிட்டரி பேஸா அதை பயன்படுத்தப்படுமே தவிர இவங்களுடைய உள்நாட்டு பிரச்சனையில அமெரிக்க ராணுவ வீரர்கள் சண்டை போட போறது கிடையாது. மூணாவது, தாலிபன்கள் மேல இவங்க தாக்குதல் நடத்தினது, அவங்கள ரொம்ப படு கேவலமா பேசினது, இவங்களோட அமைச்சர்களே கேவலமா பேசினது. பஸ்தூனி ப்ரைட்ல ஒரு மிக முக்கியமானது இருக்கு, வஞ்சம். அவங்க வஞ்சம் வச்சாங்க அப்படின்ற போது பழி தீர்க்காம விட மாட்டாங்க. இனி எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மிக்கு ஆயுதங்கள் கொடுக்குறாங்களோ பாகிஸ்தானை பிஎல்ஏ வச்சு தான் செய்ய போறாங்க. ஸோ இந்த இடத்துல அமெரிக்காவை எப்படியாவது உள்ள கொண்டு வரணும். சைனாட்ட வாங்கி தின்ன காசுக்கு பாருங்க பாஸ், நாங்கள் என்ன பண்றது, உங்க ஆயுதங்கள் எல்லாம் வேலை செய்யல, இந்த இடத்துல எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் செலவு அதிகமாக இருக்கு, உங்களுக்குன்னு நாங்கள் தனியாக ஒரு படைப்பிரிவை ஒதுக்குறோம், இந்த பாதி வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய ரிட்டையர்டு ஜிகாதிஸ்லாம் கொண்டு இவங்களை வச்சு நாங்கள் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சைனாவும் இப்போ வெறுத்து போய் உட்காந்துருக்காங்க. அவங்களாலையும் இப்போ போட்ட முதலீடுகளை என்ன பண்ண முடியும் அப்படின்றது தெரியல. ஸோ கிளியர் கட்டா எப்படியாவது இதை காமிச்சு இந்த உலகத்துக்கு அமைதிக்கு பங்கம் வந்துடும், இவங்கெல்லாம் பயங்கரவாதிகளாக போவாங்க, எங்களுக்கு பணம் கொடுங்கன்னு சொல்லி இந்த கான்ஃப்ளிக்ட் ரெவென்யூவை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இந்த முட்டாள்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் அமெரிக்காவும் இவங்களுக்கு இந்த இடத்துல காசு கொடுக்க போகிறது கிடையாது, சைனாவும் கொடுக்க போகிறது கிடையாது, சவுதியும் கொடுக்க போகிறது கிடையாது. இப்போ இவங்க வச்ச வியூகத்துல வசமா இப்போ சிக்கியிருக்கிறாங்க. பலுச்சிஸ்தான் தனி நாடாவதற்கான, அந்த நாடு சுதந்திரம் பெற்று நல்லா வாழ்றதுக்கான அந்த ஒரு எண்ட் ஆஃப் த டனல்ல ஒரு சிறு வெளிச்சம் நிச்சயமா தெரியுது. பட் இப்போ இதுக்கு இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை, இது கொடுக்குற ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன், இது எல்லாமே வரும். நாளைக்கே பலுச்சிஸ்தான் விடுதலை அடையும் நான் சொல்லலை. பட் உள்ள இவனுங்க யாருமே பலுச்சிஸ்தானுக்குள்ள சுதந்திரமா நடமாட முடியாத அளவுக்கு இப்ப சூழ்நிலை அப்படின்றது வந்திருக்கு. இவங்க ராணுவம் ஒரு தோக்கக்கூடிய கோழைத்தனமான ராணுவம் தான் அப்படின்றத இன்னொரு முறை இவங்க ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. உங்க கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயன்.